முப்படாது 2 லிங்கத்தை எடுத்தா அம்மா கன்னத்திலே ஒதுக்கின போது அம்மாளுக்கு ஏற்கனவே இருந்தது ஒரு முகம். லிங்கத்தை ஒதுக்கினாலா பக்கம் சிரசா உழைத்தது. மீதி இருக்கும் 100 லிங்கத்தை திருப்பால் கடலுக்கு போடுகிறார்கள். மத்சரூபத்தை கொண்டு மாயவன் லிங்கத்தை எடுத்து கைலியங்கிரிக்கு வந்து விட்டார். அப்பல லிங்கம் கரெக்டா இருக்கா? 2 குறைதையா. தங்கை முப்படாதி உங்க மேல உள்ள பாசத்தால லிங்கத்தை எடுத்து கன்னத்துல ஒதுக்கிட்டா. இனி அதை நம்ம யாரும் வாங்க முடியாது. அவ கோட்டையை அழிக்கணுமானா நீங்க வரணும், சிவன் செனக்கணும், அரிசரிக்கணும். அப்படி ஆகட்டும் என்று முப்புறங்கோட்டைக்குள்ள ஆண்டவன் சொன்னாரே. நாளை ஒரு காலம் அகம்பாத ஆணவம் உனக்கு வந்துதானா? 51வது வருஷத்திலே கூன் விழுந்த 2 பண்டார கிழவர்களால் உன்னுடைய முப்புறம் கோட்டை தீப்பிடிக்கும்னு சொல்லி இருந்தமே. அதனால் நம்ம 2 பேருமே போவோம். ஆண்டவனும் அச்சுதனும் வருகின்றார். முப்புறம் கோட்டைக்கு முன்பாக நின்று ஏறிட்டு பார்த்தார் சிவபெருமாள். சிவனவரும் ஜனப்பாரோ அரியவரும் சிரிப்பாரோ. ஐயா சிவன் சினக்க அரிசிரிக்க அங்கே அரிசிரிக்க அம்பிகை கோட்டையெல்லாம் தீப்பிடிக்க சிவன் சிரிக்க கோட்டை தீப்பிடிக்கும். 7 பேரும் எரிந்து சாம்பலானார்கள். முப்படாதில் லிங்கத்தை ஒதுக்கின மகிமையிலே அம்மா எரியாம உருளுதா. அப்படி எரியாமல் உருளும் போது ஆண்டவன் தீர்த்தம் தொளித்தார். திருப்பரம்பால் தட்டினார். தேவியர்கள் 8 பேரும் தூங்கி முழித்தது போல் எழுந்து வருகிறார்கள். ஆண்டவா எங்களுக்கு இருக்கை இடமும் இடப்பாகமும் வேணும் ஐயா. அம்மா உங்களுக்கு இருக்கை இடம் இடப்பாக வேணுமானா மச்ச ரிஷி வனத்திலே வாழ்ந்து வருகின்றான் ஒரு மகிஷாசூரன். ஆண்களால் அழிவு இல்ல, ஆயுதங்களால் அழிவு இல்ல, மரம் செடி கொடிகளாலையும் அழிவு இல்ல அப்படின்னு வர வாங்கினான். அவன் முதுகிலே வலது பக்கம் மீன் மச்சம் இருந்ததாலையும் அந்த வனத்திலே தவம் இருந்ததனால் மச்சரிசி என்று அழைத்தார்கள். அப்படி மச்சரிசியாக இருக்கும் பொழுது ஆதி கைலையில இருந்த அகஸ்திய மகாமுனிவர் உலகம் சமநிலை பெற வேண்டும் என்று தென்போதிகை தணிக்க வருகின்றார். விரோதியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவர்களை வாங்கன்னு கேட்கணும் இல்லையா? வந்தவர்களை வா என்று கேளாமல் மதியாமல் இருந்ததினாலே அவர் கோபம் கொண்ட அடே மச்சரிசி, மிருகத்துக்கு 5 அறிவு, மனிதர்களுக்கு 6 அறிவு. 6 அறிவு கொண்ட நீ ஓர் அறிவை இழந்து இருந்ததினாலே வந்தவனை வா என்று மதியாமல் இருந்ததால் உன் சிரசு 1000 எருமத்தலையாக முளைக்கும் என்று சாபம் கொடுத்தார். 1000 எரும மாட்டு சிரசு முளைத்தது. வனத்தில் உள்ள மிருகங்களை எல்லாம் அருந்து சாப்பிட்டான். அவனுக்கு தெரியாம அவனுடைய வனத்துல இன்னும் ஒருவர் தவம் இருந்தார். யமகண்ட ரிஷி கையிலே லிங்கத்தை வைத்து தவம் இருந்ததினால அவர் மேலெல்லாம் ஒரே ரோமம். 8 நாளை இறை கிடைக்கல. இவன் கண்ணுக்கு ஒரு கவுதல கரடி போல் தெரிந்தது. கரடி என்று எண்ணி கையாலை எடுத்தாங்க. கபாலமா முழுங்கினார். ரிஷி வயிற்றுக்குள்ள போயிட்டாரு. லிங்கம் மட்டும் தொண்டையில சிக்கிக்கிடுது. அன்னையில இருந்து கைலாசமே அவன் கண்ணுக்கு தெரியுது, உலகமே உள்ளங்கையில தெரியுது. இனி நான் தான் பகவான், நான் தான் கடவுள் என்று மச்சரிஷி வனத்திலே கோட்டை போட்டு மகுடாசுரன் கோட்டை என்று எழுதினான். அந்த மகுடாசுரனானவன் அட்டகாசம் இன்னல் இடுக்கம் செய்தான். தேவனல்ல முனிவர்களை தினமும் வந்து பணிய சொல்வான். மூவர்களை வரவழைத்து முடிவணங்கி நிக்க சொல்வான். ரம்பையத்தான் ஆடிய நடனங்கள் ஊர்வசிய உல்லாசமா மேனகைய வாடி
மிருதங்கமோ போட செய்வான் சரஸ்வதிய பாடி என்று சரஸ்வதிய பாடி என்று சங்கீதங்கள் பாட செய்வான் அவனோ சங்கீதங்கள் பாட சொல்வான் அவன் மேகத்தைய வரவழைப்பான் மேகத்தை குறையாக மின்னல்களை வரவழைப்பான் வெளிச்சம் அது போட இடிகளை வரவழைப்பான் வேளம் அது கொண்டு வருணன வரவழைத்து வாசல் முத்தம் துளிக்க செய்வான் வாய்விதவன வாசல் முத்தம் பெருக்க சொல்லுவான் மது குடம் காங்கலைனா பாவி மண்டையில கொட்டுவான் கொட்டுதானே 6 மாதம் முழிப்பா 6 மாத தூக்கம் ஆமையா என்னை தேய்த்து தலைமொழிக்கு நான் எரும மாடு கறி சமைத்தான் மது மாமிசங்களை அருந்தி மேல்மலையில் தலையை வைத்தான் கீழ்கடல்லே கால் நீட்டினான் கொரட்டை போட்டு உறங்குதான் அது சமய வேளையில ஆண்டவனும் சொல்லுதாரே காந்தாரி இடமதிலே அம்மா அம்மா காந்தாரி இந்த நல்ல மகுடனை தான் சங்காரம் முடித்து வந்தான் இருக்க இடந்தாரே இருக்க இடந்தாரே எடப்பாகம் உனக்கு தாரே அம்மா எடப்பாகம் உனக்கு தாரே பெரும் பார்த்தாளே நம்ம ஒருத்தியா போனமான அவனை கொல்ல முடியாது அதனால 8 பேரும் ஒரே சொருவமானார்கள் துர்க்கையாக வடிவத்தை கொண்டு 16 கரங்களோடு 16 ஆயுதத்தோடு பச்சரிசி வனம் அதற்கு மகுடங்கோட்டைக்கு வாராரே மகுடங்கோட்டை இப்படினா மகடாசுரன் எப்படியோ பாவி கோட்டை இப்படினா பாவியவன் எப்படியோ உறக்கத்தில கொன்றமானான 1000 பாவ வரும் தூக்கத்திலே கொன்றமான கோசம் வந்து சேரும் என்று என்ன செய்வோம் யாது செய்வோம் மூத்த மகன் கணவதிய அழைக்காளே காந்தாரி காந்தாரி அம்மா காந்தாரி அப்படி காந்தாரி காந்தாரி அப்படி ஆதி மூல கணபதியும் யானை போல் வாராரே அந்த மகுடனை மிதிக்கார யானை வந்து மிதித்த போது ஆடலையா செயலைய கடுவாய வரவழைத்த கண்மொழித்து பார்க்கலைய சிங்கமத வரவழைத்த சண்டாளை முழிக்கலைய என்ன செய்வோம் யாது செய்வோம் அண்ணனான கண்ணனை தான் மனசில நினைக்காள அண்ணனும் ஓடி வந்து ஒரு வெள்ளாடா வடிவம் கொண்டு வேகமாக அவனை மிதிப்பாரோ வெள்ளாடு மிதித்த உடனே எழுந்தரித்தான் சண்டாள பாவி அடியை பெண் சிசுவே ஆணாக வந்திருந்தால் அழிந்திருப்பார்கள் இந்த நேரம்
ஆமா ஆமையா என்னாக வந்ததால் பிழைத்து போவெளியே போவலியா போவலியா ஏய் மகுடா அப்பா இந்திய ஒரு பெண்ணு நினைச்சியா நினைக்காத நினைக்காத மவனை உனக்கு கொல்லாம அங்கிருந்து இன்னைக்கு நான் போக மாட்டேன் ஆஹா, ஆஹா. ஏய் ஏடா ஏடா மகுடா சூரா இப்ப எழுந்து வாடா சண்டைக்குத்தா அவ கோபம் கொண்ட கூடாதே ஏங்காந்தாரி மாரியம்மா ஏய மகுடந்தலா இருக்கா மாட்டு தலை முளைக்குதையா மாட்டு தலை இருக்கும் போது ஆனத்தலை முளைக்குதையா யானத்தலை அறுக்கும் போது சிங்கத்தலை முளைக்குதையா அவன் சிங்கம் முகாசூரனாக ஒரு சொட்டு ரத்தத்துக்கு 1000 மகடை மாறாக அறுக்க அறுக்க தலைமுளைக்க ஏ பாவி சண்டாளா அறுக்க அறுக்க தலைமுளைக்கு அந்த அரும்பாவி மகடனுக்கு அறுக்க அறுக்க தலைமுளைக்க அரும்பாவி மகிழனுக்கு எட்டோட 8 நாளா யுத்தத்துக்கு நிக்கா கண்ணெல்லாம் எரியுது கைகால் நோவுது நோவுத நோவுத அக்கா பார்வதியை எண்ணினா ஆமா பார்வதி ஆகாயவாணி போல் வந்து தங்கை காந்தாரி அம்மா ஆமா இப்படி கொன்னா இவன் சாகுவானா ஆஹா ஆஹா மாட்டான் ஆண்களால் அழிவு இல்ல ஆயுதங்களால் அழிவு இல்லைன்னு வர வாங்கியிருக்கான் 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 மரம் செடி கொடிகளாலையும் அழிவு இல்லைன்னு வர வாங்கியிருக்கான் வர வாங்கியிருக்கானே அத்தனையும் கேட்டவன் பெண் என்று ஏளனமாக எண்ணிக்கொண்டு ஆமோ கருவில் சுமக்காத கண்ணியின் கைனால் என் உயிர் போகணும்னு வர வாங்கினான் ஆமா அதுக்குத்தான் நான் வந்து நாகக்கண்ணி வயிற்றில் பிறக்காமல் அவதாரம் செஞ்சிருக்கேன் ஆமையா நீங்க 8 பேர் ஒரு தாய் வயிற்றுல பிறந்தா அதை கருவில் சுமந்த பிள்ளை ஆமா உண்மைதானே அவன் கருவிலே சுமக்காத ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறக்க முடியுமான்னு நினைச்சு கேட்டான் அதானே அதானே சண்டால அதுக்குத்தான் அம்மா உங்களை நாங்கள் படைத்தோம் ஆமா உன் கைனால நிச்சயமாக அவனுக்கு அழிவு உண்டு நிச்சயம் உண்டு உண்டு ஆனா இப்படி கொண்டு அவன் சாக மாட்டான் ஆ, நீயே ஒரு ஆயுதத்தை உருவாக்கு உருவாக்கணும் உருவாக்கணும் உன் கோர பல்லை புடுங்கி அதையே நீ சூலாயுதமா எடு கையில எடு மகுடன் தொண்டையிலே குத்தி இருக்கும் லிங்கத்தை எடுக்கணும் ஒரு சொட்டு உதிரம் பூமியில விழாமல் நீ சம்காரம் முடிக்கணும் ஆமையா அப்படி ஆகட்டும் என்று ஆமோ அடே மகுடா மகடா இன்னைக்கு நீ தப்ப முடியாது ஆஹா முடியவே முடியாது உன் உயிரை வாங்க போறேன்டா உதிரத்தை குடிக்க போற ஏற்கனவே ரொம்ப நாள் ஆச்சு ஆமா மாமசம் சாப்பிட்டுப்பா ஆ. கோயிலுக்கு மட்டுமா விரதம் இருந்தேன் வருஷம் 360 நாள் நான் விரதம் தான் சனி நேரம் அட்வான்ஸ் வாங்கி வச்சிருக்கல இன்னைக்கு எனக்கும் உதிரத்தை குடிக்கணும்னு ஆசை உனக்கு கொல்லாம விட மாட்டேனா பார்த்தான் மகுடாசூரன் அம்மா காந்தாரி இனி நான் தப்பிக்க முடியாது என் உயிர் வேணும்னா நீ பூலோகம் எங்கிருந்தாலும் உன் முன்பாக தலைமகனாக வந்து நான் தான் இருக்கணும் 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 அப்படியே இருந்துக்கப்பா ஆமோ நீ தலைமகனா இருந்தையானா இருந்தையானா அம்மாளுக்கு முன்பூச மகுடனுக்கு பின்பூச மாப்படப்பு காந்தாரிக்கு மாமுஷமும் மகுடனுக்கு துள்ளுமாவு காந்தாரிக்கு துள்ளுமாவு மகடனுக்கு துள்ளுமாவு காந்தாரிக்கு துள்ளுமறி மகுடனுக்கு செங்கரும்பு மாதாவுக்கு சேவல் கோழி மகடனுக்கு பானைக்கரம் மாதாவுக்கு பச்சரத்தம் மகடனுக்கு கதலிப்பழம் மாதாவுக்கு கனகபலி மகடனுக்கு வேப்பங்குள மாதாவுக்கு வேப்பங்குளை மாதாவுக்கு அடடே வெட்டுமறி மகடனுக்கு மகடனுக்கு வேப்பங்கோல மாதாவுக்கு வேப்பங்கோல மாதாவுக்கு வெட்டுமாறி மகடனுக்கு அப்படி கோபம் கொண்ட காந்தாரி பாவம் கொண்ட காந்தாரி வரங்களைய கொடுப்பாளாம் சண்டாள
முடிக்க வேணும் என்று போற பல்ல புடுங்குதாள சோல் ஆயுதமா எடுப்பாளா மகுடன் தொண்டையில குத்துதாள ஏ லிங்க மத எடுக்காள ஓ மணிக்குடல உருவுதாள மாலையாக போடுதாளே உதிர மத குடிக்காள குடிக்காள உதிர காளி போல வாரால ஆமோ ஆமோ வாரால ஓட் ஓட் ஐயா உதிர மத குடிப்பாளா குடிப்பாலா அட்டே காளி எட்டு பேரும் எட்டு பேரோ உதிர காளி போல வாராள வாரால யாடி அம்மா தங்கை மாறே தங்கை மாற அம்மா ஈசனை தான் பார்க்க வேணும் பார்க்க வேணும் இப்ப எடப்பாகும் வாங்க வேணும் அந்த பகவானிடம் பகவானிடோ ஒரு இருப்பிடமோ வாங்க வேணும் எடப்பாக வாங்க வாங்க வேணும் வாங்க இந்த ரெத்த வெறி கோலத்தோட போவோம் வாங்க இந்த குலத்தை அப்பந்தான் பகவான் நம்மளுக்கு பயந்து இருக்க இடமே எடப்பாகமும் தருவாரு தருவார தருவார 8 பேர் வார போது பகவான் கிடு 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 கிடுன்னு ஆடுதார் எப்ப நடுங்குதார ஏ நடுங்குதார பார்வதி உன் தங்கச்சி 8 பேர் வாரா என்ன வாரா வாரட்டி மகட சம்காரம் முடித்து வந்த எடப்பாகம் தருவதாகவே நான் சொல்லி இருந்தேன் அம்மா சொல்லியிருந்தானே உதிரத்தை குடிச்சிட்டு உதிர காளி போல் வாராளே ஏ ரத்தவரி கோலமா வரால அவ எப்படி வாரா ஆமோ அவ கோபம் தனிய வேணுமானா ஆமையா உன் மடியில இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 3:45 நாளிகையில ஆமா நான் 6 மாத பிள்ளையா வந்து உட்கார்ந்துக்கிடுதேன் உன் தங்கச்சி வந்தா அத்தானை எங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவ அவர் போய் படிகளக்க பேருக்காருன்னு சொல்லு ஆமா அதுக்கு மேல என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிடுதேன் 6 மாத குழந்தையாக ஆண்டவன் அமர்ந்திருக்க ஆமோ ஏ அக்கா பார்வதி பார்வதி அத்தானை எங்க அவர் போய் 8 நாள் ஆச்சுமா ஆளக்காங்க வரட்டும் வரட்டும் நான் போகும்போது சும்மா தானே இருந்தேன் சரி அப்பமும் ட்ரெஸ் உடுத்திக்கிட்டு இருந்தேன்டி ஆ அப்பமும் ட்ரெஸ் உடுத்திக்கிட்டு இருந்தேன் பரவாயில்லையே நீ ட்ரெஸ் உடுத்தியே இப்படி இருக்கியே ட்ரெஸ் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் என் அப்பமும் நல்லா தானே இருப்பேன் ஓ மடியில இருக்க குழந்தை யார் பிள்ளைன்னு கேட்க போகும்போது சும்மா இருந்தேன் இப்போ பிள்ளையோட இருக்கியே அதான் யார் பிள்ளைன்னு கேட்டேன் ஊரா விட்டு பிள்ளை மேல உனக்கு ஏன் இவ்வளவு உறுத்து வருது அதானே 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 கடைக்கண்ணால் பார்த்தார் கடவுளுக்கு இருக்கும் நெற்றிக்கண்ணை கண்டா கண்டால கண்டால ஆடருக்கும் கல்வனுக்கு ஆக்கி போடும் கள்ளியடி ஆமா பகவான் படைத்த பிள்ளை யாருக்கானாலும் இரு கண்டானே உண்டு அதானே அதானே சிவனை தவிர 3 கண் யாருக்கும் கிடையாது ஆமோ அப்ப இது முக்கண்ணன் பகவான் தானே ஆமோ ஆமையா ஏ அக்கா பார்வதி என்னையா கொண்டவர மடியில் வைத்து குழந்தை என்று சொல்லலாமா பூமானைய மடியில் மடியில் வைத்து பிள்ளை என்று சொல்லலாமோ ஆண்டவர மடியில் மடியில் வைத்து அடுத்த பிள்ளை என்று சொல்லலாமா கத்தரிக்க ஆனமே என் கணவனை காணுமே ஆமோ சீனரிக்கு ஆனமே என் ஜீவானை காணுமே 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 பூசணிக்கு ஆனவே என் புருஷனை காணுமனாலாம் அதானே அதானே முழு பூசணிக்காவும் மறைக்கிய சோத்துக்குள்ள அதானே மறைக்கியா மறைக்கியா முழு பூசணிக்காவை சோத்தால் மறைச்சாங்களாம் ஏ அப்பா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா சொல் இதை நீங்க சொல்லிருங்க பாப்போம் முழு பூசணிக்காவை சோத்தால் மறைச்சாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அது எதுக்கு தெரியாம ஒன்றும் இதுக்கு பழமொழின்னு சொல்லக்கூடாது அப்புறம் பழைய புளி ஆயிரும் ஏனே ஒரு ஊர்ல ஒரு பெரிய பண்ணையார் இருந்தாரு ராஜா
அவங்க பக்கத்து வீட்டு தோட்டத்தில் பூசணிக்காய் போட்டிருந்தாங்க. இந்த ராஜாவுக்கு எவ்வளவுதான் அவர் மன்னனாக இருந்தாலும் இந்த பூசணிக்காவும் புளி ரசத்துக்கும் நல்லா இருக்கும். புளி ரசம்னா மிளகு ரசம் வேற, புளியை கரைச்சி முளாத்தில் கிள்ளி வெள்ளைப்பூடு தட்டி போட்டு காயம் பெருங்காயமெல்லாம் போட்டு வச்சா அந்த பூசணிக்காய் கூட்டுக்கும் புளி தண்ணிக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ ராஜா வந்து 16 வகை சுவையோடு சாப்பிட்டாலும் அன்னைக்கு அது மேலே அவருக்கு ஒரு ஆசை. இந்த பூசணிக்காவுக்கு பரங்கிக்காய்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. பரங்கிக்காய், பரங்கி. இந்த பூசணிக்காவை இந்த பண்ணையாரு படக்குன்னு பறிச்சு இவர் சாப்பிட்டுட்டாரு. இதை அந்த பூசணிக்காய் போட்டிருந்தாரு பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரரு தோட்டத்துக்காரரு தெரிஞ்சு போச்சு. ஊரெல்லாம் பூசணிக்காய் களவாணி, பூசணிக்காய் களவாணினே பேராகி போச்சு. வெளியூர்லேருந்து யாராவது ஒரு அட்ரஸ் கேட்டு வந்தாங்கன்னா, ஓ இந்த தெருவா, இந்த வீடா, அந்த பூசணிக்காய் களவாணி வீட்டுக்கு 2 வீட்டுக்கு அங்கிட்டு, பூசணிக்காய் களவாணி 2 வீட்டுக்கு அங்கிட்டுனே சொல்லிட்டாங்க. இவருக்கு மனசு கொஞ்சம் வருத்தம். இந்த வாய் துடிப்பினால் ஒரு பூசணிக்காவை பறித்து சாப்பிட்டதுக்கு என் பேரே கெட்டு போச்சே. இவர் எவ்வளவோ ரூபா தானே தாரமுனார், அவங்க அதெல்லாம் வேங்கலை, இந்த பேர் விளங்கலை. நல்ல பேர் வாங்க நாளாகும், கெட்ட பேர் ஒரு நொடிக்குள்ளே வாங்கிடலாம். அப்போ இவர் ஒரு பெரிய வயதான ஒரு சாமியார்ட்ட போய் கேட்டார், நான் அப்பம் செஞ்ச தப்பு, வருஷம் பற்றி 25-30 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. பூசணிக்காய் களவாணி, பூசணிக்காய் களவாணினே சொல்லுதாங்க ஐயா. என்னுடைய இந்த பட்டம் மாறணும், நான் அதுக்கு என்னன்னாலும் பண்ணுதேன், வழியை சொல்லுங்களேன்னு. அப்போ சுவாமி இந்த பெரிய மனுஷன் சொன்னாரா, பூசணிக்காய் களவாணிங்கிற பேர் பட்டம் உனக்கு மறையணும்னா நீ டெய்லி உன் வீட்டில் அன்னதானம் கொடுத்து பாருன்னு. இவர் உடனே பெரிய வார்ப்பில் சோத்தை பொங்கி சோத்தால் வரக்கூடிய மக்களுக்கு தான தர்மங்களை வழங்கினாராம். சோறு பொங்கி தருமத்தை வழங்கின உடனே இவருக்கு என்ன பேர் தெரியுமா? வெளியூர்ல இருந்து யாராவது அதே மாதிரி அட்ரஸ் கேட்டு வந்தா, ஐயா அன்னதான பிரபு இருக்காரே, அன்னதானம் போடுவார் இல்லையா, அவர் வீட்டுக்கு மேலே வீடுதான், அன்னதானம் போடுவார் பாருங்க, நித்தம் அன்னதானம் போடக்கூடிய அந்த எஜமான் வீட்டுக்கு மேலே வீடுதான், இப்படி சொல்லிட்டாங்க. அதுக்குத்தான் முழு பூசணிக்காவை இந்த சோத்தால் அது மறைஞ்சு போச்சு. இதுக்குத்தான் முழு பூசணிக்காவை சோத்தால மறைச்சாங்கன்னு சொல்லுதாங்க. கும்பிடு தண்டி பூசணிக்காவை இவ்வளோ சோத்துல மறைக்க முடியுமா? மறைஞ்சு போச்சு. களவாணி அப்படிங்கிற ஒரு பட்டம் அவர் சோறு பொங்கி மக்களுக்கு தான தர்மங்களை கொடுத்ததினால சோத்தால் மறைத்தார் இந்த பூசணிக்காய் களவாணிங்கிற பட்டத்தை. அப்ப அதுக்கு தான் அப்படி சொன்னாங்க. அப்படி சொன்னத மாதிரி முழு பூசணிக்காவை சோத்தால மறைச்சத மாதிரி மறைச்சிட்டிய அக்கா, மறைச்சிட்டிய என்று 8 பேரும் கோபம் கொண்டு இங்கிழுக்க பார்வதி அங்களுக்கு சிவபெருமாளுக்கு வேதனை தாங்காம 8 பேரும் அங்கு இங்கு நம்மளை இழுக்காளுவல அப்படின்னு வேதனை தாங்காம வண்டூரி மலையிலே வந்து நிற்கின்றார். கையை விட்டு நழுவி வண்டூரி மலையிலே வைரப்பாறையிலே வந்து ஐயா ஒரே நிர்வாண சொருபமாக எடுத்து விட்டார். ஈசானியம் மூலையிலே பிறந்த கோலம் கொண்டு நிற்க அம்மா வெக்கப்பட்டு திரும்பினார்கள் 8 பேர் வடக்கு முகமாக. ஆண்டவன் ஒரு சிறிய குழந்தை வடிவமாக வைரவனாக வடிவம் எடுத்ததனாலே, சுவாமி இப்படி ஒரு பிள்ளையை பிறவி செஞ்சுட்டீங்களே, நான் என்ன பேர் கொடுக்க? வண்டூரி மலையிலே வைரப்பாறையில் வந்து பிறந்தவருக்கு இன்று முதல் வண்டிக்கார வைரவ சுவாமி, நீ பூலோகம் எங்கு சென்றாலும் அம்மாளுக்கு தண்டியில் இழுத்து கொண்டு வருவாய். அஷ்டமி நவமி தேய்வரை திதியிலே வைரவ சுவாமிக்கு மிளகு தீபம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் போட்டு வடமாலை சுட்டு ஐயாவை வணங்கினா பஞ்சகம் சூனியம் பிணிகள் தீருமணி பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். நான் சொல்லல, பெரிய ஆட்கள் அப்படி சொல்லுதாங்க.
அப்படி நீ உலக மக்களுக்கெல்லாம் காத்தருள்வாய் என்று பகவான் வரமளித்தார். ஆமையா ஆண்டவா இருக்கை இடமும் இடப்பாகம் வேணும்னார். அதானே தாரம்னு சொல்லி மகட சம்காரத்தை முடித்தால் தான் இடப்பாகம் தருவதாக சொல்லி இருந்தேனே தவிர ஆமா குதிரத்தோடு வந்து விட்டாய், உனக்கு இனி இடம் இல்லை. இந்த கைலாசத்துல இடம் இந்த கைலாசத்திற்கு இரத்த வாடை பிடிக்காது, நீ பூலோகம்தான் போகணும். போகணும் போக அம்மாளுக்கு ஆதியிலே சைவம். ஆமா மகுஷாசுரனை வதம் செய்து உதிரத்தை குடித்ததனால் அவளுக்கு மாமிசம். ஓஹோ முதல் படப்பு அம்மா கருவறைக்குள்ள பாருங்க சைவமாக தான் இருக்கும். ஆமா அதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு மாமிசம். ஆமாம்மா உண்மைதானே உண்மைதானே நான் கிடக்கலாம் ஆமா அப்படியா? அப்படி ஆண்டவனாகிய பகவான் சொல்ல ஆமோ அவன் பார்த்தா 8 பேரும் என்ன என்னையா இனி நாம் பூலோகம் போகணுமானா போகணுமானா ஆக்கு வரோம் அழிக்கு வரோம் 1008 வரோம் கொல்லு வரம் எல்லு வரோ கோடி நல்ல வரங்கள் வாங்கி 8 பேர் காய்ச்சல்காரி வாந்திக்காரி இருமல்காரி தும்மல் காரி கால்ராக்காரி காரி 21 முத்து வரம் 21 வகை ஈஸ்வரனே கொடுக்க வேணும். ஈரோ ஈஸ்வரரை கொடுக்க வேணும் அங்கே முத்து வரம் வாங்கி எல்லோ காந்தாரி என்னதால நம்ம அத்தம் பல முறை வரத்தை கொடுத்து ஏமாத்திட்டாரு. அதானே நம்மள ஒவ்வொருத்தரும் போய் இப்பமும் கொடுத்த வரம் உண்மையா பொய்யான்னு பார்க்கணுமானா பகவான் மேல முத்த போடு பரிசோதனை செய்ய வேண்டும். சோதனை பண்ணணும் ஆண்டவன் படியிழந்து வாரபோதும் முத்தை அள்ளி வீசினார்கள். ஆமோ ஆண்டவனுக்கு காலோடு கால் பின்னுது, கண்ணெல்லாம் எரியுது, ஆமையா காய்ச்சல் முறமாறி அடிக்கி ஆமோ சிவபெருமாளாகிய பகவானுக்கு என்ன என்னையா அம்மா 8 பேரும் போட்ட முத்தானது போட்ட முத்து கத்தரி விதைய போல விதைய விதைய போல கன்னத்தில செலதும் முத்து செலது முத்து சீனரி விதைய போல விதைய போல சின்ன பக்கம் பழுத்து இருக்கு பழுத்திருக்கு அவத்தி விதைய போல விதைய போல அங்கமெல்லாம் பழுத்து இருக்கு பழுத்திருக்கு பப்பாளி விதைய போல விதைய போல பக்கமெல்லாம் பழுத்து இருக்கு. பழுத்திருக்கு ஆண்டவனாகிய பகவானுக்கு ஆமையா காய்ச்சல் முறமாறி அடிக்கி அடிக்க அடிக்க என் அம்மா பார்வதா தேவி ஆமோ அகிலமெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு பகவான் படி இழந்திருக்காரு. ஆமா அலுப்பாக இருக்குமா என்று குடுனிய கொடுத்தா குடுனிய கொடுக்க கொடுக்க காய்ச்ச கூடுது. ஏப்பா கூடமிட்டுல காய்ச்சடிக்க ஆண்டவன் பகவானுக்கு போட்ட முத்தால ஆமோ 1வது முத்து எடுத்தா தேடுதா உச்சியில போடுதாள போடுதால அது உச்சி பிள்ளையாகுதையா. ஆகுதையா 2வது முத்து எடுத்தா தேடுதா நெத்தியில போடுவாளா போடுவாளா நெத்தி சுட்டி ஆகுதையா. ஆகுதையா 3வது முத்து எடுத்தா தேடுதா முகமெல்லாம் போடுவாளா போடுவாளா முகப்பருவாக இருக்குதையா. இருக்குதையா கண்ணிலே போட்ட முத்து போட்ட முத்து கற்கண்ட ஆகுதையா. ஆகுதையோ கன்னத்தில போட்ட முத்து போட்ட முத்து கண்ணப்பரு ஆகுதையா. ஆகுதையா 4வது முத்து எடுத்தா முத்தெடுத்தா நாவில போடுவாளா. போடுவாளா 5வது முத்து எடுத்தா முத்தெடுத்தா அங்கமெல்லாம் போடுவாளா. போடுவாளா கண்டத்தில போட்ட முத்து போட்ட முத்து அது கண்ட மாலை ஆகுதையா. ஆகுதையோ 6வது முத்தெடுத்தா ஆண்டவனாகிய சிவபெருமாளுக்கு. ஆமோ 5வது முத்தெடுத்தா அங்கமெல்லாம் போட்டா ஆமையா மார்பில் போட்ட முத்து மார்வாணி ஆகுது. ஆகுதோ
அம்மா வயிற்றிலே போட்ட முத்து வயிற்று வழியாகுது வருத 6வது முத்து எடுத்து எடுத்து அறையில போடுதாளே ஓடுதால அறையா போகுதையா ஆகுதையோ 7வது முத்து எடுத்தா எடுத்தா இடுப்புல போடுதாளே ஓடுதால அது எடவாராகுதையா ஆகுதையா 8வது முத்து எடுத்து எடுத்து துடையில போடுதாளே ஓடுதால அது துடவாளே ஆகுதையா ஆகுதையா 9 முத்து எடுத்தா முத்தெடுத்தா அதனை முட்டிலே போடுவாளா ஓடுதால முட்டில போட்ட முத்து முட்டு சுட்டி ஆகுதையா 10வது முத்தெடுத்து பாதத்தில போடுதா பாதத்தில போட்ட முத்து பாதத்தில போட்ட முத்து பாத சக்கரமா ஆகுதையோ பாத சக்கரமாகுதையோ உச்சியிலே இருந்து உள்ளாங்கால் பாத வரைக்கும் ஆமோ ஊசி குத்த இடமில்ல சிவனுக்கு உருள முடியல பெருள முடியல முடியல பெறல அன்னம் தண்ணி இறக்கமில்ல ஆலோட்டப்படுகின்றார் பகவான் ஆமோ அல்லல் படும் பொழுது பார்வதி அழைத்தார் அம்மாய பார்வதி அம்மா பார்வதி நான் அன்னைக்கே பிள்ளை வரம் கொடுக்க வேண்டாமனே என் பேச்ச கேட்டியா பேச்ச கேட்டியா உன் தங்கைமார்கள் 8 பேர்களும் போட்ட முத்து தணலா இருக்கு தனலா இருக்க திருவிளக்க பொறுத்தடியோ பொறுத்தடியோ சத்தி சத்தி பார்வதிய பார்வதி ஏந்தி வினய பாரடியோ பாரடியோ நம்ம மணி விளக்க பொறுத்தடியோ பொறுத்தடியோ ஏ மாயந்தங்க பார்வதிய பார்வதி மன கஷ்டமத பாரடியோ பாரடியோ சர விளக்க பொறுத்தடி பொறுத்தடியோ ஏ சதி சந்தி பார்வதிய பார்வதிய பகவான் சங்கடத்தை பாரடியோ பாரடியோ குத்து விளக்க பொறுத்தடியோ பொறுத்தடியோ பொறுத்தடி என் கொடுமைகளை பாரடியோ பாரடியோ போடாதே ஆண்டவா என் தங்கை அம்மம் போட்ட வீட்டில் ஆமா தீபங்கள் ஏற்றி திருவிளக்கு பொருத்தி பத்தி சூடம் காமிச்சோம்னா ஆமா சக்தியாகி பக்தியோடு அம்மா உட்காந்துருவா போகவே மாட்டா அதுக்குத்தான் அம்மா விளையாண்ட வீட்டில் வாசல் தொளிச்சு தூத்து கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் துப்புரா அம்மா சந்தோஷத்துல உட்காந்துக்கிடுவாளாம் போக மாட்டாளாம் அம்மா போகவே மாட்டா திருவிளக்கு பொருத்தி ஆமா பத்தி சூடம் சாம்பிராணி கற்பூரம் கழுத்துனா ஆமா கொளுத்துனம்னு வைங்க அந்த கற்பூர வாசனையில அம்மா உட்கார்ந்துக்கிடுவா போகவே மாட்டா போக மாட்டா ஆமா அதனால் இறைவா என் தங்கைமார் முன்பாக மண்டி போட்டு மடியேந்தி ஆமோ தாலி பிச்சை முந்தி பிச்சை வாங்கி வருவேன் ஐயா ஆமோ தங்கையாகிய காந்தாரி முன்பாக அமர்ந்திருந்தா ஏ தங்கை ஏகாந்தாரி என்ன இருக்க என்ன வேலை பண்ணிட்ட அதானே இருந்து இப்படி நீ போட்ட முத்தை நிச்சயமாய் இறக்கணும் அம்மா ஏ காந்தாரி உன் அக்கா பார்வதிக்கு மனமிறங்கி ஆமா எனக்கு தாலி பிச்சை முந்தி பிச்சை போட அம்மா ஆமோ வண்டி போட்டு நிற்கிறாள் பார்த்தாள் காந்தாரி அக்கா எழுந்தரி எந்திரி எந்திரி என்னதான் இருந்தாலும் எனக்கு நீ மூத்தவா என் அக்கா இல்லையா ஆமா நான் முத்து போடணும்னா போட்டேன் ஆமா அதுக்கு காரணம் உன் கணவர் தானே மகடாசுரனை சம்காரம் முடித்து வந்தாய் எடப்பாகம் தருவதாக சொல்லி இருந்தாரே நீ தானே ஒரு சொட்டு உதிரம் பூமியில் விழாமல் வதம் செய்யணும்னு சொன்ன நான் உதிரத்தை குடித்தேன் எனக்கு எடப்பாகம் கொடுக்கக்கூடாது என்ற ஆண்டவன் 6 மாத குழந்தையாக உன் மடியில் இருந்தாரே அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும் சரி அத்தனையும் நீ மண்டி போட்டு மடியேந்தி நின்றதுனால உன்னை நான் மன்னித்து விட்டேன்
நான் வந்து இறைவனுக்கு முத்து இறக்கணுமான வியாழக்கிழமை நாளைக்கு வீடு வாசம் மொழிவி கழுவி முற்றத்திலே 3 குடம் தண்ணீர் வைத்து வேப்பிலை மஞ்சத்தூள் போட்டு ஆவரங்குலை சாரெடுக்கணும். ஆமோ அருவம்புல் முனமுறியா மஞ்சள் போட்டு அம்மையா 7 தண்ணி வரைக்கும் ஆவரங்குலையால நீ சாறு ஊற்றணும். அம்மா ஆவரங்குலை சாரால தான் 7 தண்ணி வரைக்கும் நீ ஊற்றணும். ஊத்தணும் ஊத்தணும் போற்றாத 7 வீடு வந்து மடி ஏந்தி அம்மா நீ பிச்சை கேட்கணும். கேட்கணும் கேட்கணும் பேர்வாதி நெல்லை ஊசுன்னு சொல்லாம உரல்ல குத்தணும். குத்தணும் குத்தணும் துள்ளு மாவு இடிக்கணும். அம்மா துள்ளி கீழே விழணும். விழணும் விழணும் பேர்வாதி நெல் எடுத்து நீ அரிசியாக்கி திரித்து அம்மையா உப்புல்லா கூழ் காய்ச்சணும். உள்காச்சனமே 3 முக்கு சந்தியில மது பொங்க வைக்கணும். வைக்கணும் வைக்கணும் 4 முக்கு சந்தியில வேப்பிலை மாங்குலை இப்படி தோரணத்தை கட்டினா தான் என்னை கும்பிட்டுருக்க அடையாளம் எனக்கு தெரியும். தெரியும் தெரியும் ஓ வாயால எங்க 8 பேரையும் கூப்பிடணும்னு. கூப்பிடணும் வாயால அப்படி ஆகட்டும் என்று பார்வதாதேவி கைலாசம் வந்தா. ஆமோ ஏறு பொழுதுல தண்ணி வைத்தா. என்னையா வேப்பிலை மஞ்சத்தூள் ஆவரங்குலை சாரெடுத்தா. ஆமோ 7 வீடு வந்து 2 நெல் எடுத்தா. அம்மையா அதை துள்ளு மாவா இடித்தா உப்புல்லா கூழ் காய்ச்சினா. ஆமோ 3 முக்கு சந்தியிலே மது பொங்க வைத்து வைத்தால் வைத்தால் மாங்குலை வேப்பிலை தோரணத்தை கட்டி ஆமோ வண்டி போட்டு தங்கை காந்தாரியை மனமாற எண்ணினா. ஆமையா அக்காலூட சத்தம் கேட்டு காலோட சத்தம் கேட்டு அட்டேகாளி 8 பேரும் காளி 8 பேரும் ஆண்டவேன் தம் பகவானுக்கு ஆண்டவன் தான் பகவானுக்கு ஓட்ட முத்தை இறக்க போறா. ஓட்ட முத்த இறக்க வாரா கடற்கரையில் நீராடி கடற்கரையில் நீராடி கணத்த குந்தல சிக்காத்தி கனத்த குந்தல சிக்காக்கி வேப்பலையும் கப்பரையும் கப்பலையும் கப்பரையும் சூலாயுதம் பொன்பிரம்பும் ஆயுதம் முன்பெறம்போ சுக்கன் தேவி எடுத்துக்கொண்டு கண் தேவி எடுத்துக்கொண்டு கைலாசம் ஓடி வாரா. கைலாசம் ஓடி வந்து உச்சியில போட்ட முத்து செய்யல ஓட்ட முத்த உச்சி மகாளி இறக்குதாள. சுமகாளி இறக்குதால நெத்தியில போட்ட முத்து தீயில ஓட்ட முத்த நீலகண்டி இறக்குதாள. நீலகண்டி இறக்குதால முகத்தில போட்ட முத்து முகமதியில ஓட்ட முத்த கூடாதி இறக்குதாளே. கூடாது இறக்குதால நாவதியில போட்ட முத்து ஆவாதியில ஓட்ட முத்த நாகம்மா இறக்குதாள. நாகமாளு இறக்குதால கண்டத்தில போட்ட முத்து கண்ணத்தில ஓட்ட என் முத்த காந்தாரி இறக்குதாளே. காந்தாரி இறக்குதால பார்வதியில போட்ட முத்து பார்வதியில ஓட்ட முத்த மாரியம்மா இறக்குதாள. அம்மா இறக்குதால வைரதியில போட்ட முத்து வைரதியில ஓட்ட முத்த வடக்குத்தியா இறக்குவாளாம். குத்தியா இறக்குதால அறையில போட்ட முத்து அரையதியில ஓட்ட முத்த அழகுனாச்சி இறக்குதாளே. அழகுணாச்சி இறக்குதால கையில போட்ட முத்து கையில ஓட்ட முத்த கை வந்து இறக்குவாளாம். கை வந்து இறக்குதால முட்டிலே போட்ட முத்து கீழே ஓட்ட முத்த முத்து மாறி இறக்குதாள. மாறி இறக்குதால பாதத்தில போட்ட ஓட்ட முத்த ஐயா போட்ட முத்து ஓட்ட முத்து பத்திரகாளி அம்மா இறக்கு இறக்குதால பாதத்தில போட்ட ஓட்ட முத்த போல் போல் போட்ட முத்தை எல்லாம் இறக்கி ஆண்டவனுக்கு தண்ணீரை ஊற்றினார்கள். ஆமோ செய்த பலகாரத்தை வடக்குத்தி அம்மாளுக்கு செலவு செய்தாருங்க பாருங்க. தனி சைவம் துள்ளு மாவு ஆமா உப்புல்லா கூழு செவ்வழனி அம்மாளுக்கு கரும்பு வடக்குத்தி அம்மாளுக்கு செலவு செய்தார்கள். ஆமையா மஞ்சப்பால் பானைக்கரம் அம்மாளுக்கு அப்படி அத்தனையும் செய்து சூற விட்டார்கள். பகவானே நான் பூலோகம் சென்று புகழாக வாழ்ந்து வருவேன். ஆமா 48 நாள் நல்ல விரதமா நீங்க இருக்கணும். இருக்கணும் இருக்கணும் சுத்தபத்தமா விரதம் இருக்கணும். இருக்கணும்ல ஆண்டவனுக்கு அப்படி சொல்லுதா அம்மா உலக மக்கள் தெரிஞ்சுக்கிடத்தான். ஆமா ஆமா அப்படி பூலோகம் சென்று புகழாக வாழ்ந்து வருகிறேன் என்று வாரபோது அவையா கண்ணன் பார்த்தார். தங்கச்சி போற வேகத்துல உலகையே அழிச்சாலும் அழிச்சிருவாளே அழிச்சிருவா என்று ஒரு பாட்டியாக வடிவத்தை கொண்டு கைலாச மலையில ஒரு குடிசையை கட்டி ஆமா 2 காலும் நீட்டி கண்ணை வெத்தில அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏ அப்பா அப்பா பாட்டி ஓ
பூலோகம் போகணும், இந்த வழியாக போகலாமா? போகலாம் போகலாம். காலம் பொல்லாததம்மா, இன்னைக்கு தங்கி நீங்க நாளைக்கு போங்க. அதானே இந்த இரவு போக வேண்டாம். பெரியவங்க சொன்னா அண்ணன் பெருமாள் சொன்னத மாதிரி ஆமா முத்த நல்ல பொட்டனமா கட்டுனாங்க, தலைக்கு வச்சு அசந்து தூங்குதாங்க. ஏற்கனவே துள்ளு மாவு, உப்புல்லா கூழு, ஆமா நொங்கெல்லாம் சாப்பிட்ருக்காங்க இல்லையா? ஆமா. நொங்கா நொங்கா நொங்கு நொங்கு இல்லை, அப்படி 8 பேர் அருந்தின மகிமையினால் அசந்து தூங்குகின்றார்கள். ஆமா ஐயா. இதுதான் சமயம் என்று என் பெருமாள் தன் சொரூபத்தை எடுத்தார். ஆமா முத்து பொட்டன அளவுக்கு மணலை குமித்து தங்கைமார்கள் தலையை தூக்கி வைத்தார்கள். ஆமையா. முத்து பொட்டணத்தை எடுத்தார். ஆமா பூமியை தாலி பானையாக்கி பாறையை அடுப்பாக்கி அக்கினி தேவனை ஏவல் செய்து எவள் செய்து ஆதி சேடனை மத்தாக்கி முத்தையும் அள்ளி போட்டு வறுத்தாங்க. ஆமா அதுல ஒரு முத்து கருகி உருகி அம்மா மேல் கன்னத்துல போய் தெரிச்சு விழுது. தெரித்து விழுந்தது. பதறி முழித்தா, அண்ணா அண்ணா வரவாங்கு நேரமெல்லாம் அழிக்கிறாய அண்ணா, யா அண்ணா கோவாலா. எங்களால் இனி எப்படி அண்ணா வாழ முடியும்? ஆமோ தங்கைமார்களே, என்ன வகுத்தவர் வல்லவரான வையகத்திலே வருத்த முத்து முளைக்கும். முளைக்கும் முளைக்கும். கொடுத்தவர் பெரியவரே, ஆனா கோபாலன் கொடுத்த முத்து குறைவில்லாமல் முளைக்கும். ஆமா அடுப்புக்குள்ளே விழுந்த இந்த முத்துக்கு கருகி உருகி இருந்த இவளுக்கு கருமாறி உருமாறி காந்தாரி என்று பேர் கொடுத்தார். பேர் கொடுத்து காந்தாரியம்மா வந்தானா அங்கமெல்லாம் காந்தும் பார்த்துக்கோங்க. ஏ அப்பா அப்பா அப்பா. அடேங்கப்பா, இன்னைக்கு காந்தாரியம்மன் கோயில சில இடத்துல பாருங்க மிளகாத்துல கங்கு போடுவாங்க, கொஞ்சம் கூட கமராது. அம்மா நான் சொல்வது நம்பிக்கை இல்லைனா? ஆமா முத்தை முழுவதும் மறுக்கவில்லை, முத்துக்கு கொஞ்சம் பவரை நான் குறைச்சிருக்கேன். ஆமா நான் சொல்வது உனக்கு நம்பிக்கை இல்லையானா நீ பூலோகம் சென்று முளைப்பாரி போட்டு கேளேன்னா. அதுக்குத்தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதானே இன்னைக்கு காந்தாரி. வயக்காட்டில் வேணும், வயக்காடு விலங்காட்டில் முத்து ஒரு விதையை போட்டோம்னு வைங்க, தம்பி இன்னைக்கு வெண்டை விதை ஊனிக்கிட்டு வந்திருக்கான், வெள்ளரி விதை. 7 நாள் கழிச்சு தான் லேசாக இலை தெரியும். ஆமா ஆனால் அம்மாளுக்கு முளைப்பாரி போட்ட 3வது நாளையிலேயே அம்மா முளைச்சி வெளியே வந்துடுதா. அப்பா முத்து முத்தா 8 நாளுக்குள்ள இடுப்பளவு பிள்ளையா வந்து அம்மா இருக்கா. அப்ப இது யார் மகிமை? யார் மைகா. கண்ணன் அண்ணனுக்கு கொடுத்த வரம், ஆமா தங்கை காந்தாரியுடைய கருணை. கருணை கருணை. அப்படி வரங்களை பெற்று வருகிறார்கள். ஆமோ கைலாசந்தனை கடந்து கைலாசம் தலை கடந்து அக்காதங்க 8 பேரும் காதங்க 8 பேரும் வண்டிக்கார வைரவனும் வண்டிக்கார வைரவனோ மகுடனை அழைத்து கொண்டு உடனையோ அழைத்து கொண்டு கைலாச மலை கடந்து கைலாசம் மலை கடந்து கனகசங்கிலி பருவதமா கனகசங்கிலி வருவதமா மைப்பாலம் 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 நேரைகள்லால் ஒரு சுனையா நேரே நல்ல ஒரு சோனையா இருட்டு நாடு கடலை விட்டு நாடும் கடலை விட்டு ஏகபோதி பட்டணமா ஏகாதேசி பட்டணமா போஜாராஜா நாடு விட்டு ராஜா நாடும் விட்டு புகழ் பெருகி வாராரு புகழ் பெருகி வாரார சீர்காழி சிதம்பரமா சீர்காழி சிதம்பரமா தென்மேற்கு அண்ணாமலை மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் மாயாவரணம் கும்பகோணம் திருகடையூர் பாதையாக கடையூர் பாதையாக கழுகுமலை கந்தனையும் அழகுமலை கந்தனையோ கண்டு மெல்ல தான் வணங்கி அண்டுமெல்ல தான் வணங்கி சங்கரன் கோவிலிலே சங்கரன் கோவிலிலே கூலவாள் சங்கரர புலர்வார் சங்கரர கோமதிய வணங்குவாராம் கோமதிய வணங்குவாரா புளியங்குடி பாதையாக புளியங்குடி பாதையாக சொக்கம்பட்டி இதனை கடந்து கம்பெட்டி தனை கடந்து கடையநல்லூர் மார்க்கமாக கடையநல்லூர் மார்க்கமாக குற்றாலம் வாராரே குற்றாலம் வாரார அருவிக்கர நீராடி அறிவிக்கர நீராடி குற்றால நாதரையும் குற்றால நாதரியும் குடல்வாய் மொழி அம்மாளையும் குலவால் மொழி அம்மாளையும் கண்டு மெல்ல தான் வணங்கி கண்டுமெல்ல தான் வணங்கி தென்காசி பாதை கூடி காசி பாதை கூடி காசி விஸ்வநாதரையும் காசி விஸ்வநாதரையும் உலகமால தான் வணங்கி உலகமாலை சேர்வை செய்து எங்க போவோம் என்று எங்கே போவோம் என்று ஆலங்குளம் மார்க்கமாக ஆலங்குல மார்க்கமாக திருநெல்வேலி டவனதிலே திருநெல்வேலி ரவுணதில வெள்ளையப்பர் சாஸ்திரிய வெள்ளையப்பர் சாஸ்திரிய காந்திமதிய தான் வணங்கி காந்திமதிய தான் வணங்கி தாளையத்து பாதை கூடி ஆலயத்து பாதை வழி கெங்கை கொண்டான் பாதையாக இங்கே கொண்டான் பாதையாக கயத்தார் நகரத்திலே கயத்தார் நகரதில என் காந்தாரி அம்பிகையா காந்தாரி அம்பிகையா
ஊருக்கு ஒரு மத்தியிலே ஊருக்கு மத்தியில ஏன் உத்தமியால் சக்தியவா உத்தமியா சக்தியவா ஊரை காக்கும் தெய்வமாக ஊரை காக்கும் தெய்வம் அவ மத்தியிலே அமர்ந்திருக்க மத்தியில வந்தாள வடக்கே உச்சுமாகாளி வடக்கே உச்சுமகாளி தெற்கே மாரியம்மா தெற்கே மாரியம்மா உத்தாரமா ஈஸ்வரியா உத்தாரமா ஈஸ்வரியா வண்டிக்கார வைரவனோ வண்டிக்கார வைரவனோ கற்பனையும் காவல் வைத்து கற்பனையும் காவல் வைத்து காவல்கார முனிய சுவாமி காவல்கார முனிய அவளுக்கு முன்னோடியா அமர்ந்திருக்க சுவாமியோடியா வந்திருக்க கயத்தார் வாழுகின்ற கயத்தார் அனைத்து சமுதாய பொதுமக்களும் சமுதாய பொதுமக்களும் வீட்டுக்கு ஒரு வரி எடுத்து வீட்டுக்கு ஒரு வரி எடுத்து கோமரமா பயிரெடுத்து ஓமரமா வைரெடுத்து ஏ நிலையம் போட்ட காந்தாரிக்கு இளையம் போட்ட காந்தாரிக்கு சித்திர மாதத்திலே தீர மாதத்தில முதல் செவ்வாய் நோன்பு போட்டு முதல் செவ்வாய் நோம்பு போட்டு இரண்டாம் செவ்வாய் கொடை கொடுத்தார் இரண்டாம் செவ்வாய் குடை கொடுத்து திங்கட்கிழமை குடியழைத்து திங்கட்கிழமை குடியழைத்து செவ்வாய்க்கிழமை கொடை கொடுத்தார் செவ்வாய்க்கிழமை குடை கொடுத்து வில்லோடு முரசோடு வில்லோடு முரசோடு மேளதாளம் தான் அடித்து மேலதாளம் தான் அடித்து தார தப்பட்டையும் ஆரை தப்பட்டையோ சங்கு மோளக்கத்தோடு அங்கு நல்ல முழக்கத்தோடு கொம்பு நல்ல வாத்தியங்கள் உப்பு நல்ல வாத்தியமோ கொடைவிழாவிற்கு தான் முழங்க விழாவில் தான் முழங்க வணங்கி வந்த மக்களுக்கு வணங்கி வந்த மக்கள் அவ வாக்கு சொல்லும் தெய்வமாக வாக்கு சொல்லும் தெய்வமாக காகம் பறக்காமல் கருங்குருவில் ஆந்தாமல் ஆமையா சிட்டு பறக்காமல் சிறு குருவில் ஆந்தாமல் ஆமோ அட்டம் ஜொலிக்காமல் அசல் காத்து வீசாமல் ஆமையா கயத்தாரிலே வாழ்ந்து வரக்கூடிய அனைத்து சமுதாய மக்களையும் ஆமோ மக்கள் பயிராக என் தாய் காந்தாரி ஒரு வேலியாக ஆமோ இருக்கும் மக்களை என்றென்றைக்கும் வேலியாகவே இருந்து காத்து வருகிறார்